அவருக்கு இவ்வளவு ஹைப் குடுக்குறாங்கன்னா, அது இந்த ஊடகத்தினுடைய வெளிச்சம். ஒரு நாள் இறை அவ்வளவுதான். செங்கோட்டையன் வந்துட்டாரு. ஐயோ! அவர் எப்பேர்ப்பட்ட தெரியுமா? ஒரு பொய் வேற. ஊழலே செய்யாதவர் செங்கோட்டையன் தான். தெரியுமா உங்களுக்கு? எஸ்பி வேலுமணில இருந்து எல்லாரும் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான். அதுல செங்கோட்டையன் முக்கியமான ஆளு. 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு, அ அடுத்த 6 வருஷத்துக்கு தேர்தலே போட்டியிடக்கூடாதுன்னு தண்டனை குடுத்துருக்காங்க. ரூ. 1,05,000 கிட்ட ஃபைன் கட்டிட்டு வெளிய வந்தவர் அவரு. தூய்மையாட்சி குடுக்க போறோம் நாங்க அப்படின்னு எப்படி சொல்றாரு? இந்த கூட்டம் தான் தற்கூரி கூட்டம். நமக்குன்னு ஃபயர் விடுற கூட்டம். இப்ப இந்த கட்சி கரெக்ட்டா இருக்கும்னு கரெக்ட்டா பாஞ்சுட்டாரு. முழு விருப்பத்தோடலாம் செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரா அப்படின்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல. அனுபவம் கூவத்தூர்ல அடைச்சு வச்சாங்க. 2வது அனுபவம் மாதவர்ஜுனா அவருடைய பங்களால அடைச்சு வச்சிருக்காரு. ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். செங்கோட்டையன் எப்போது வேண்டுமானாலும் நேரடியாக தலைவர் விஜயிடம் பேசலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஏன் அந்த செய்திலாம் வரணும்? குஷிக்கும் இவருக்குமே கோல்டு வார் உருவாகும். அது நடக்கும் பாருங்க. புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஎன் ட்ரோல் மீடியா திரு சேகுவார் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்க தோழர்? இப்ப பரவாயில்ல தோழர். நார்மல் ஆயிட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னாச்சு? யாரும் தாவேக்கா தொண்டர்களும் தாக்கப்பட்டார்களா? எப்படி உங்களை எதுவும் தாக்குனாங்களா? இல்ல. ஒரு சின்ன பையன் தான். மீன்பாடி வண்டி ஏத்தி இடிச்சுட்டான் அவன். ஒரு சின்ன பையன். ஐயோ! அது அப்படியே ஓடுது. அத அப்படியே இல்ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம். இல்ல சின்ன பையனாவே தெரியுது. எதுவும் தாவேக்கா தொண்டரா இருக்கணும். இல்ல, எல்லாரும் அதே சந்தேகம் தான். இடிச்ச பையன் உடனே நின்ட்டான். அதுக்கப்புறம் ஓ! அவன பார்த்தோம், தொரத்திட்டு போனா அவன் ஓடிட்டான் அவன். சின்ன பையன். வீடு எல்லாமே தெரியும். போலீஸ் எல்லாமே பேசி கம்ப்ளைண்ட்லாம் குடுத்தோம். ஓகே, இருந்தாலும் ஓகே. சரி, அவன் ரொம்ப சின்னவனா இருக்கான். விளையாட்டுத்தனமா ஓட்டிட்டு வந்திருக்கான் அவன். ஓ! சரி, அதுதான் சரி. ஆயிடுச்சு. சரிங்க ஒண்ணும் தோழர். பிரச்சனை இல்ல. அது சர்ஜரி முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான் 2 நாள்ல. ஓகே, ஓகே தோழர். அ கடந்த 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, தாவேக்காவில் முன்னாள் அதிமுக அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நியூஸ் பெருசா போயிட்டு இருக்கு. நேத்து இணைஞ்சிட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னையிலேருந்து கிளம்பி அ கோவை போம்போது பார்த்தீங்கன்னா, கோவையில வந்து தாவேக்கா தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாலை மரியாதையோட ஆலத்தி எடுத்து ரெடியா இருந்தாங்க. ஆனா, சந்தர்ப்ப சூழ்நிலையா போன ஃப்ளைட் வந்து ஏதோ கோளாறு ஏற்பட்டதுனால இப்ப இன்னைக்கு பெங்களூர் போயிருச்சு அந்த ஃப்ளைட். இதனால ஏன், தாவேக்கா தொண்டர்கள் இன்னைக்கு அதிருப்தியில இருக்காங்க. முதல்ல வந்து தாவேக்காக்குள்ள போன திரு செங்கோட்டையன் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது செங்கோட்டையனுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் வேண்டாம். நான் பார்க்கிறேன். அவரு வந்து ஓப்பனா சொல்லணும்னா ஒரு டம்மி பீஸ் தான். அதிமுகவிலேயே. நான் இப்ப ஓ! சொல்லல. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயுமே அவர் வந்து பெரிய அளவுல இருந்தாரா அப்படின்னா, ஆ ஏதாவது ஓவரா பேசினாருன்னா அம்மாவே நீக்குவாங்க. ஜெயலலிதாவே நீக்குவாங்க. ஆமா. நான் அம்மான்னு சொல்லக்கூடாது. இப்ப சொல்றேன். சொல்ல மாட்டேன் நானு. நீக்குவாங்க. எம்ஜிஆர் இல்ல ஆட்சி காலகட்டத்துல அப்பப்ப பெரிய நீக்குவாங்க, ஒரு அப்பப்ப இதெல்லாம் இருக்காது. சேர்த்துக்குவாங்க. ஆமா. சேர்த்துப்பாங்க. நீங்க வந்து இப்ப இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல திமுகவை எதிர்த்து அகைன்ஸ்டா அதிகமா ஃபீல்டுல யார் இருக்கா? நீங்க அப்படி பட்டியல் போட்டா ஃபர்ஸ்ட் ஜெயக்குமார் அண்ணன் எடுக்கலாம். ஆமா. பத்திரிகையாளர் அவர்தான் சந்திப்பு வரும்போதெல்லாம் திமுக எதிர்ப்பு பேசுவாரு. செல்லூர் ராஜு அவர்கள் கண்டிப்பா. எடுக்கலாம். கே.பி. முனுசாமி எடுக்கலாம். சி.வி. சண்முகம் சி.வி. எடுக்கலாம். சண்முகம். எடுக்கலாம். ஆர்.பி. உதயகுமார் எடுக்கலாம். திண்டுக்கல் சீனிவாசன் எடுக்கலாம். இல்லன்னா எஸ்.பி. வேலுமணி கூட எப்பயாவது பேசுவாரு, எடுத்துக்கலாம். அண்ணன் இப்படி ராஜேந்திர பாலாஜி ஒரு இருக்காரு. பட்டியலே எடுக்கலாம். திமுகவை செங்கோட்டையன் கடுமையா எப்ப விமர்சிச்சாரு? கிடையாது. சாட் ஜிபிடி எல்லாமே தோத்து போயிரும். அப்படி இல்லன்றோம். நீங்க வரலாறே இல்ல. அப்ப திமுக பயங்கரமா அடி வாங்க போகுது. திமுகவுக்கு பெரிய லாஸு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு முன்னாடியே அவர் எதிர்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு 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 சாதாரண ஒரு ஆள் அவ்வளவுதான். ஒரு மூத்த ஆள் அவ்வளவுதான். திமுகவை இதுவரைக்கும் எதிர்க்காத ஒரு ஆளு போய் தாவேக்காவுல சேர்ந்திருக்காரு. அப்பன்னா நீங்க எங்க இருந்தாலும் எங்களோட எதிரி அப்படின்றதான் இவங்க அணுகுவாங்க. அப்ப இது உண்மையிலேயே எப்படி லாஸ்ன்னு நான் பார்க்கிறேன்னா, அதிமுகவுக்கு தான் லாஸ். கோபிச்செட்டிப்பாளையத்துல கடைசியா நடந்த 2021 தேர்தல்ல 1,08,608 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக மணிமாறன் அவரு எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னா 80,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 28,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆமா. இப்ப இவரு இதுல இல்ல. இப்ப வர தேர்தல்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல நிக்கிறாருன்னா, இதே 1,00,000 வாக்குகள் வாங்குவாரா? கொஞ்சம் பாதி கேள்விக்குறி தான். வாங்குவாருன்னு வச்சுப்போம். பாதி வாங்குவார். மீதி அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல. அப்ப 2ஆ ஆமா. பிரிஞ்சிரும். அப்ப மணிமாறன் அவர்கள் அதே வாக்க வாங்குனாங்கன்னா, அங்க திமுக அவர்தான் மறுபடியும் வெற்றி வெற்றி. அடையும். கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப திமுக தான் கோபிச்செட்டிப்பாளையத்த வாய்ப்பு இருக்கு. ஆமா. நீங்க இதனால திமுகவுக்கு எந்த லாஸும் கிடையாது. நீங்க திமுகவுக்கு எப்ப லாஸ்ன்னா, திமுகவுல அமைச்சர்கள் யாராவது போயி தாவேகாவுல சேர்ந்தா தான் லாஸ்.
ஆமா. சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு ஃபீல்ட் அவுட் அரசியல்வாதி, சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியில போய் சேர்ந்தா திமுகவுக்கு எப்படி லாஸ்? ஏதாவது ஒரு லாஜிக் பாயிண்ட் சொல்லணும். மூத்த அரசியல்வாதி. சரி இருந்துட்டு போட்டும். மூத்த அரசியல்வாதி இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிரா பயங்கரமா எந்த விஷயத்துல ஃபைட் பண்ணியிருக்காரு? உண்மதான். ஒரு விஷயத்திலயும் ஃபைட் பண்ணது கிடையாது. நீங்க ஏதோ வேற ஏதாவது ஒரு ஜெயக்குமார் சொன்னீங்கன்னா, ஓகே வட சென்னையில கொஞ்சம் டஃப் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒத்துக்கலாம். கூட செல்லூர் ராஜூ இன்னைக்கு கூட பேட்டி சொன்னீங்கன்னா, குடுத்தாரு. மதுரையில ஆமா. ஏதோ ஒரு இடத்துல சொல்லலாம். இப்படி 1, 2 இடங்கள்ல நீங்க சொல்லலாம். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அவரு. அவரு கட்சியிலேயே ஒரு இல்லாத சும்மா ஓரமா உட்கார வைக்கப்பட்டிருந்தவரு. அவருக்கு இவ்வளவு ஹைப் குடுக்குறாங்கன்னா, அது இந்த ஊடகத்தினுடைய வெளிச்சம். ஒரு நாள் இரை அவ்வளவுதான். ஊடகத்துக்கு செங்கோட்டையன் ஒரு நாள் இரை. பேசுனாங்க, தூக்கி போட்டாங்க அவ்வளவுதான். நாளைக்கு இப்ப புயல் வந்துருச்சு. புயல பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். புயல் வந்து செங்கோட்டையனுடைய விவகாரத்த சாப்ட்டுரும். சிம்பிளா பாத்துரலாம் அவ்வளவுதான். இல்ல இவ்வளவு பெரிய ஹைப் இப்ப தாவேக்கா எதிர்பார்க்கறாங்களா? மிகப்பெரிய ஒரு தலைவன் நம்ம கூட வந்துட்டாரு. அப்படின்னு எதிர்பார்க்கங்களா எப்படி தாவேக்கா தரப்பு? தாவேகாவுக்கு சொந்த கட்சிய நம்பி வண்டி ஓடாது. சொந்த கட்சி ஆளுங்கள நம்பியோ, 20 வருஷம் போஸ்ட் ஓட்டுனவன நம்பியோ ஆட்சிய புடிக்க முடியாதுன்னு அவிங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க மாநிலத்தில இருக்கிற குஷிய தவிர, மீதி இருக்கிற நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர், அந்த விஜய்க்காக 20 வருஷம் போஸ்ட் ஓட்டுனாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சிடிஆர் யாருமே 3 கட்சி கிடையாது. மாறி வந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு வேல பார்த்து விசிகாவுல இருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்காரு. அடுத்து அருண்ராஜ் எந்த கட்சியும் இல்லாம மாறி வந்திருக்காரு. அடுத்து ராஜ்மோகன், லயோலா மணிலாம் 10 கட்சி மாறி இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து ரமேஷ். இப்ப இதுல செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. இன்னும் யாரோ ஒரு 2, 3 பேர் விட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுல ஆமா. செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. சரிங்களா? அப்ப மாநிலம் முழுவதுமே வேற கட்சி ஆளுங்க தான் உட்கார்ந்துருக்காய்ங்க. மாநிலம் முழுவதுமே வேற கட்சி ஆளுங்க தான். நீங்க போஸ்ட் ஒட்டனவனு 20 வருஷம் உட்கார்ந்தவனுக்கு தான் பதவினா, எங்க பதவி குடுத்தீங்க? மேல அடைச்சு உட்கார வச்சிருக்கீங்க. ஏ இதுல நீங்க வந்து மாற்று கட்சிய நம்பி தான் தாவேக்கா இருக்கு. அதனால தான் ஒரு டம்மி பீஸ் வந்தா கூட, "ஆ செங்கோட்டையன் வந்துட்டாரு. அவர் எப்பேர்ப்பட்ட தெரியுமா? அரசியல்ல பலந்து கொட்ட போட்டவரு." அதுல ஒரு பொய் வேற. ஊழலே செய்யாதவர் செங்கோட்டையன் தான் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு ஒரு பொய் வேற வாய் கூசாம பரப்புறாய்ங்க. ஒரு ஸ்டேட்ல ஒரு அரசியல் கட்சி ஆட்சி செய்யுதுன்னு வைங்களேன், ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இயல்புதான். அது ஆமா. எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, பாஜக, அதிமுக, காங்கிரஸ் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். 100, 1000 குற்றச்சாட்டுகள் கூட வைக்கலாம். கன்விக்ஷன்னு ஒண்ணு இருக்குல்ல. உறுதி செய்யப்பட்டு சிறைக்கு போறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வகையில தமிழ்நாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக மேல குற்றச்சாட்டுகள் அதிகம். கன்விக்ஷன் குறைவு. அதிமுக மேல குற்றச்சாட்டுகளும் அதிகம், கன்விக்ஷனும் அதிகம். ஜெயலலிதா ஆட்சி பீரியட்லயே 5 அமைச்சர்கள் சிறைக்கு போறாங்க. அதுல ஒரு ஆளு ஜெயலலிதா, இன்னொன்னு செங்கோட்டையன். இப்ப நீங்க ரீசென்ட்டா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பவே நீங்க ராஜேந்திர பாலாஜில இருந்து, எஸ்பி வேலுமணில இருந்து எல்லாரும் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான். அதுல செங்கோட்டையன் முக்கியமான ஆளு. 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு, அ அடுத்த 6 வருஷத்துக்கு தேர்தலே போட்டியிடக்கூடாதுன்னு தண்டனை குடுத்துருக்காங்க. ரூ. 1,50,000 கிட்ட ஃபைன் கட்டிட்டு வெளிய வந்தவர் அவரு. கண்டிப்பா. அப் ஆமா. அப்ப நீங்க ஒரு ஆனா ஊழல்வாதி இவங்க இல்ல பரப்புறாங்க. இல்ல இப்பேற்பட்ட ஆள எப்படி திரு விஜய் அவர்கள் அவருக்குன்னு ஒரு தனியா வீடியோ போட்டு அண்ணன் வந்திருக்காரு, அனுபவசாலி வந்திருக்காரு, தூய்மை ஆட்சி குடுக்க போறோம் நாங்க அப்படின்னு எப்படி சொல்றாரு? அனுபவசாலி. சரி ஓகே. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா செங்கோட்டையனுடைய ரோல் அதிமுகவுல என்ன? அவருடைய ரோல் அதிமுகவுல என்ன? ஏதாவது ஒரு தேர்தல்ல வெற்றி பெற வச்சாரா அந்த கட்சிய? அந்த 50 வருஷம் நான் அரசியல்ல இருக்கேன் அப்படின்றவரு, ஏதாவது ஒரு தேர்தல்ல அதிமுகவுக்கு பெயர் சொல்ற மாரி ஒரு வெற்றிய எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து செஞ்சு குடுத்தாரா? எதுவுமே இல்ல. அப்ப இவருடைய அனுபவம் இங்க வந்து என்னத்த என்னத்த செய்ய போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. நீங்க கண்டிப்பா. 12 தேர்தல் நெனைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பதவிய அதிமுக கைப்பற்றினதுக்கு அப்புறமா, இது கிட்டத்தட்ட 11, 12 தேர்தல்ல தோல்வி. அதுவும் படுதோல்வி. சரி செங்கோட்டையன் எம்.எல்.ஏ. கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்.எல்.ஏ. அவருடைய மாவட்டத்துல ஏன் நாடாளுமன்ற தேர்தல்ல தோத்து போனாங்க? அதானே. அதானே கேட்கணும்ல நம்ம. அப்ப நடுவுல நடந்த சின்ன சின்ன தேர்தல் எல்லாம் ஏன் தோத்து போனாங்க? சரி கொங்கு மண்டலத்தை செங்கோட்டையன் கையில வச்சிருக்காருன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்த சுத்தி இருக்க இடங்கள்ல எல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கே. அப்ப யாரு? அப்படின்னு நம்ம கேக்குறது. அப்ப இவருக்கு அனுபவம் ஒண்ணும் இல்ல. இவரு ஒரு ஃபீல்ட் அவுட் அரசியல்வாதி அவ்வளவுதான். இவரு ஒரு ஃபீல்ட் அவுட் அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமியால அதிருப்தியில இருக்கக்கூடிய ஒரு நபர். தன்னை ஓரம் கட்டிட்டாங்கன்னு ஒரு கோவத்துல இருக்க ஒரு நபர். தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரணும். நெறைய கூட்டம் வரணும். அது எந்த கட்சிக்கு போனா கூட்டம் வரும்னு பார்த்திருக்காரு. இந்த கூட்டம் தான் தற்கூரி கூட்டம். நமக்குன்னு ஃபயர் விடுற கூட்டம். நம்மள சோசியல் மீடியாலயே வளர்த்து விட்டுருவாய்ங்க. அப்ப இந்த கட்சி கரெக்ட்டா இருக்கும்னு கரெக்ட்டா பாஞ்சுட்டாரு.
அவ்வளவுதான். இல்ல தோழர், அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு கோவை விமான நிலையத்துல இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படி. ஆமா. தற்கூரி கூட்டம் தான் அது மாரி வரவேற்கும். நீங்க அதிமுக ஆளுங்க தான் வரவேற்த்தாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? கிடையாது. தோள்ல போடுற துண்டையே அவரு வந்து ஒரு மாதிரியா தான் பார்க்கிறவரு. கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. முழு விருப்பத்தோடலாம் செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரா? அப்படின்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல. வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்ல. விஜயும் அவரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது, விஜய் அவர்ட்ட கேட்டாராம், "உங்கள திமுகவுல இருந்து கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல, இல்ல. நான் தான் இங்க தான் நேரடியா வரேன்." அப்படின்னு அவரே சொன்னதா அந்த செய்தி பார்த்தேன். ஆ. திமுகவுல இருந்து இவருக்கு அழைப்பு வரல. எதுவும் பேசும்போது நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே அப்படின்னு. 2வது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதின்னு இவர சும்மாவே போடுறாங்க. என்ன அனுபவம்? 2வது அனுபவம் இவருக்கு. அனுபவம் கூவத்தூர்ல அடைச்சு வச்சாங்க. 2வது அனுபவம் ஆதவ அவருடைய பங்களால அடைச்சு வச்சிருக்காரு. நைட் முழுக்க வெளியில போனீங்கன்னா, உங்கள வேற யாராவது கொத்திட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரம் ராத்திரி மட்டும் இங்க இருங்க. நீங்க கேட்கறது எல்லாமே வாங்கி தரேன். ஏசி போட்டுக்கோங்க. ஃபேன் இங்க இருக்கு. ஏதாவது தேவைன்னா ஒரு ஃபோன், ஒரு பெல் மட்டும் அடிங்க வந்துடுறேன்னு வாசல்லயே காவு காத்துட்டு இருந்தாரு ஆதவ. இதுதான் அவருடைய அனுபவம். வேற என்ன அனுபவம் இல்ல, இருக்கு? ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு இப்படிதான் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஏன் வேண்டாங்க. நான் வீட்ல இருந்து வந்து சொல்லிட்டு போயிடலாமே. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதின்னு பார்க்குறீங்க. கூவத்தூர்ல கிட்டத்தட்ட எத்தன மூத்த அரசியல்வாதிகள அடைச்சு வச்சிருந்தாங்க? எவ்வளவு பேர்ல அது இந்தியாவிலேயே அது இந்தியாவுக்கு உரித்தான ஒரு கல்ச்சர் அது. டிஃபரண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் அது. ஏதாவது ஒரு கட்சியில இருந்து மாறுறாங்க அப்படின்னா, உடனே பஸ்ஸ புக் பண்றது, உள்ள அடைச்சு வைக்கிறது, ஹோம் அரெஸ்ட் பண்றது. இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறி போயிருச்சு. அது ஆபத்து தான். ஆனா மாறி போயிருச்சு. இப்ப ரீசென்ட்டா பீகார்ல நடந்த எலக்ஷன்ல கூட, நிதிஷ்குமாருடைய வேட்பாளர் சாயங்காலம் 6 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா, அமித்ஷா அவங்களுடைய வேட்பாளர்லாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள சும்மா உட்கார வச்சாரு. நோ ரீசன். உங்கள பார்க்கணும், கீக்கணும் எதுவும் கிடையாது. என் கட்சியில சேரு எதுவும் கிடையாது. வாபஸ் வாங்கன்னு எதுவும் சொல்லல. சாயங்காலம் வரைக்கும் உள்ள உட்கார்ந்துட்டு போ. உட்காந்துரு. அவ்வளவுதான். சும்மா உட்காரு அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஹோம் அரெஸ்ட் எல்லாம் இந்த இந்திய நாட்டு அரசியல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பாஜக தான் தமிழ்நாட்டிலேயும் அத பரப்பி விட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல அந்த கல்ச்சர் வர ஆரம்பிச்சது. அந்த கண்டிப்பா. வகையில செங்கோட்டையனையும் ஹோம் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து தாவேக்கால இணைஞ்சாரு. எல்லாரும் பிரஸ் மீட் குடுத்தாங்க. தலைவர் போயிட்டாரு. பிரஸ் மீட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா சொன்னாரு, "நேத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? அ தேசிய கட்சியும், மாநில கட்சியும் இவரு கூட தான் இருந்தாங்க." அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆனா அதே பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்கும்போது, "உங்கள்ட்ட யாராவது திமுக ஏதாவது பேரம் பேசுனாங்களா? அப்படி ஏதாவது போட்டோ காட்டுங்க. யாருமே என்ட்ட பேசல." அப்படிங்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரே மேடை, ஒரே செய்தியாளர் சந்திப்பு. அதான் அந்த ஆதவ வந்து அ அவரு ஒரு ஒரு அவரு வந்து ஒரு மனநிலை சரியில்லாத நபர்ன்னு நான் சொல்லல. அவரே சொல்லியிருக்காரு. நான் ஒரு மனநிலை சரியில்லாதவன். மாத்தி மாத்தி பேசக்கூடியவன்னு நான் சொல்லல. அவரே சொல்லியிருக்காரு. சமீபத்தில ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த ஜென்சி கிட்ஸ போராட்டத்த தூண்டி விட்டு ஆமா, டெலீட் ஆமா. பண்ணார்ல. அந்த அஃபிடவிட் பார்த்தீங்களா? அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, "என்னல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆக்காதீங்க. நான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய மனநிலை சரியில்லாத ஆளு. அதனால வந்து விட்டுருங்க." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவரு மாத்தி பேசுனதுல ஆச்சரியமே இல்ல. ரொம்ப ஈஸி. ரொம்ப இயல்பான ஒரு இதுதான். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. அந்த கட்சியே அப்படிதான். அருண்ராஜ் அப்படிதான். விஜய்லாம் பச்சை பொய் பேசக்கூடியவர். வக்ஃப் போராட்டத்துக்கு ஆளா போய் நாங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணோம்னு பச்சை பொய், கூசாத பொய். ஆ பட் இருந்தாலும் தோழர், இந்த தாவேக்கா நியூஸ் தான் இன்னைக்கு எல்லா சேட்டலைட்லயும் லைவ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு கோவை வரையும் அந்த இது வெடிக்குதுல்ல. அப்போ ஒருவேளை நெகட்டிவ் ப்ரமோஷன் இப்ப தேவைப்படுதான்னு கேட்கிறேன் தாவேக்காவுக்கு. இல்ல இப்ப சசிகலா யாரு? சசிகலா இன்னைக்கு எங்கேயாவது நின்னா ஜெயிப்பாங்களா? சசிகலா ஒரு வாய்ப்பில்ல. ஃபீல்ட் அவுட் அரசியல்வாதி. சரிங்களா? அவங்க சிறையில இருந்து ரிலீஸ் ஆகும்போது, கர்நாடகாவுல இருந்து இங்க வரதுக்குள்ள எத்தன சேனல் லைவ்? எத்தன ஆமா, வரவேற்புகள்? எவ்வளவு பேரு? அதிமுக கொடி கட்டிட்டு போனவங்கலாம் வரவேற்த்தாங்க. ஆமா. அந்த ஊடக தோழி வெளிச்சம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்கும். அது என்ன இவருக்கு மட்டும் வருது? அப்ப இவரு பெரிய ஆளா? அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அவரு ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும். நீங்க புஷி ஆனந்த் வந்தா கூட பார்க்கும். இன்னைக்கு இந்த ஊடகம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, விஜய் கீழே குனிந்து செருப்பை போட்டார். அப்படின்னு ஒரு தலைப்பு வருது. ஒரு செய்தி வருது. விஜய் டக்கென பார்த்தார், பட்டென பதறிய புசி அப்படின்னு ஒரு செய்தி. என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சும்மா இப்படி பார்த்தாரு அவ்வளவுதான். அந்த ஒரு நாள்ல நான் 20 வீடியோவ நான் என்னோட சேனல்ல புஷ் பண்ணணும். அப்படின்ற அந்த நரேட்டிவ் இருக்குல்ல ஒவ்வொரு சேனலுக்கும். நான் ஆமா. அந்த ஃபோர்ஸ்ல உள்ள இறங்குறாங்க. அவ்வளவு ஃபோர்ஸ்ல இறங்குறாங்க. வண்டி லேசாக ஸ்பீட் பிரேக்ல இருந்து ஏறி இறங்கியது. விஜய் லேசாக குலுங்கி எந்திரித்தார். இதெல்லாம் ஒரு செய்தியா? மத்தவன்லாம் என்ன ஜம்ப் பண்ணுவானா?
விஜய் தும்பினார். விஜய் காதை குடைந்தார். விஜய்க்கு லேசாக கோல்டு என்று நினைக்கிறேன். மூக்கு சிவப்பா இருந்தது. விஜய் ட்ரிம் பண்ணவில்லைன்னு நெனைக்கிறேன். எவ்வளவு உன்னிப்பான இது செய்தியா போட வேண்டிய அவசியமே இல்ல. இது ஒரு குப்பை செய்தி இது எல்லாமே. அந்த அப்ப ஃபிளாஷ் நியூஸா இது வருது. எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஊடக வெளிச்சம்ன்றது நீங்க நாளைக்கு சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க பக்கமும் இந்த ஊடகம் இந்த வேலைய பண்ணும். அதுக்காக நம்ம கள அரசியல்ல அத ஒப்பிட்டு ஒரு பெரிய ஆள்ன்னு நம்ம வந்து பேச முடியாது. இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தாவேக்கு வந்ததுனால யாருக்கு இழப்பு? ஒண்ணு அதிமுகவுக்கா? இல்ல திமுகவுக்கா? அதிமுகவுக்கு எப்படி? அதிமுகவுக்கு தான். எந்த சந்தேகமும் இல்ல. அதிமுகவுக்கு தான் இழப்பு. உள்ளேயே கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி கூட்டம் நடக்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு கட்சியினுடைய ஒரு பெரிய முகம், அறியப்பட்ட முகம். கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இருக்க ஒருத்தர். அவர போக விட்டுறக் கூடாது. அவர அனுசரிச்சு கையில வச்சிருந்திருக்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்படின்னோனே இன்னொரு சைடு வாதம் எல்லாமே, இல்ல அவர் மாவட்ட நிர்வாகிகளோடயே அவர் வந்து ஒத்துழைப்பு குடுக்காம பண்றாரு. அப்ப அது வேண்டாம் அப்படின்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. இப்ப செங்கோட்டையனுக்கான பொறுப்புகள்ல இன்னொரு அறியப்பட்ட முகத்தை யாரு குடுக்கறது? கோபிச்செட்டிப்பாளையத்துல இன்னொரு அறியப்பட்ட முகத்தை யாரு உருவாக்குறது? அந்த மாவட்டத்துல யார உருவாக்குறது? அப்படின்ற சிக்கல்ல அதிமுக தான் இருக்கு. திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செங்கோட்டையன் எங்க இருந்தாலும் செங்கோட்டையன எதிர்த்து நிக்க போகுது. ஒரு கேண்டிடேட் நிக்க போறாங்க. இல்ல அப்புறம் ஏன் செங்கோட்டையன் முதல்ல ஒரு பவர்ஃபுல் திமுக லீடர் இல்ல. தரப்பு இல்ல தோழர். அப்புறம் எதுக்கு திமுக வந்து 2 முறை திரு சேகர் பாபு அனுப்பிச்சு அவர்ட்ட பேச வைக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு முதல்ல 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் எதுக்கு பேச வைக்கணுங்கிறேன்? அது என்னதான் அவங்க செங்கோட்டையன் மட்டும் கட்சி அதான் உண்ம. ஆமா. ஆனா செங்கோட்டையன் அத மறுக்கிறாரு. என்ட்ட யாரும் பேசல அப்படின்னு மறுக்கிறாரு. ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. 2வது இது இது ஒரு கட்சியில இருந்து அதிருப்தியில வெளியில வராங்க அப்படின்னா, எல்லா கட்சியும் வாங்க இங்க சேர்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். அது நம்ம இல்ல வந்து சாதாரணமா எடுத்துக்கணும். ஒருவேளை இப்ப தாவேக்காட்ட வச்ச டிமாண்ட் அந்த பேரம் வந்து திமுகட்ட படியலையா அப்படி? பணியலையா அப்படி? ஏன்னா இப்ப இங்க இதுல பார்த்தீங்கன்னா 4 மாவட்ட தலைவர் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சியோட மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் குடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்டிருப்பாரா செங்கோட்டையன் திமுகட்ட? செங்கோட்டையன் இப்படி நினைச்சிருக்கலாம். செங்கோட்டையன் இப்படி நினைச்சிருக்கலாம். இவ்வளவு நாள் நம்ம திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணியிருக்கோம் வாழ்நாள் முழுக்க. மறுபடியும் அந்த கட்சியில போய் பயணம் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவர் அந்த அந்த பாதைய அவர் தேர்வு செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா திமுகவுல இருக்க பல அமைச்சர்கள் பாதி பேர் வந்து அதிமுகவுல இருந்து வந்தவங்க தான். நீங்க உண்மதான். சமீபத்துல கூட அதிமுகவுக்கு ஒரு பெரிய லாஸ். அன்வர் ராஜா அங்க இருந்து இங்க வராரு. அன்வர் ராஜா பெரிய ஆளு வெளியில வராரு. அறியப்பட்ட முகம். அதே மாரி ஓபிஎஸ் அணியில இருக்க மனோஜ் பாண்டியனும் அங்க இருந்து இங்க கிளம்பி வராரு. அப்ப திமுகவுக்கு ஒரு சைடு பலம் தான். நீங்க செங்கோட்டையன் வந்தாருன்னா, செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி அங்க என்ன செல்வ மரியாதையோட இருந்தாரோ, அதே மரியாதை இங்க இருக்கும். ஆனா இப்ப வர அவருக்கான எலக்ஷன்ல இடம் செங்கோட்டையன் திமுகல கிடைக்கிற கஷ்டமா இருக்குமா எப்படி? இல்ல தோழர் இப்ப வாய்ப்பில்ல. திமுகல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அப்படி சொல்ல முடியுமா? ஏவா வேலு அப்படி சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜி அப்படி சொல்ல முடியுமா? முத்துசாமிய அப்படி சொல்ல முடியுமா? இல்ல இவங்க அதுதான் நான் சொல்ல எல்லாருமே வரேன். இப்ப ஆல்ரெடி உயர் பொறுப்புல இருக்கிறாங்க. இல்ல, இல்ல. இல்ல தோழர். அதே அதிமுக அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து மார்ச்ல இருக்காங்க. எல்லா பொறுப்புல இருக்காங்க. இப்ப இவர் ஆமா. வந்து இருக்கிற தொகுதி கொங்கு மண்டலத்துல வந்து இவருக்கான இடம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு பயம் வந்திருக்குமான்னு கேட்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க அப் முத்துசாமி இருக்காரு. அந்த உள்ளுக்குள்ள செல்வ பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அவரு அந்த முடிவு திமுகவுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா, இங்க இந்த அமைச்சர்களுக்கு என்ன சலுகைகள்லாம் கிடைக்குதோ, அது எல்லாமே திமுக குடுத்திருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா கண்டிப்பா, நீங்க வந்து கண்டிப்பா. இவரு பாரம்பரியமான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற பட்சத்துல, இவர வந்து பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமிய உருவாக்குனது யாரு? அறிமுகப்படுத்துனது யாரு? எல்லாரும் இவர்தான். செங்கோட்டையன்னு சொல்லுவாங்க. இல்ல, முத்துசாமி. இப்ப இருக்கிற அமைச்சர் முத்துசாமி. ஓ! அவரு தான் எடப்பாடி பழனிசாமிய மொத அறிமுகப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி மொத காலி பண்ண நபரும் முத்துசாமி அவர்கள் தான். இப்ப அவரு அங்க அதிமுகல இருந்து இங்க வந்துட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப அந்த அதே மரியாதை, செல்வ மரியாதை, ராஜ மரியாதை எல்லாமே இங்க இவருக்கு கிடைச்சிருக்கும். பவரோடவே கிடைச்சிருக்கும். அப்ப அது எல்லாமே இவருடைய தனிப்பட்ட விருப்பம். இவரு எந்த கட்சிக்கு போகணும்னு தேர்வு செய்யறலாம் இவருடைய தனிப்பட்ட விருப்பம். நம்மளுடைய கருத்து என்னன்னா, அவரு தாய் கழகமான திமுக போயிருந்தா கொஞ்சம் செல்வாக்கோட இருந்திருக்கலாம். இப்ப இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமா, இவருக்கு என்ன மாதிரியான அரசியல் பாதை இருக்குன்னே தெரியாது. இல்ல அதற்கு முன்னாடியே இவருக்கான ஒரு அரசியல் பாதை கிடைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி அங்கேயே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பேசப்பட்ட முகம் இருந்துச்சு. அ இல்ல, இல்ல தோழர். ஓரளவுக்கு இல்ல ஒரு தோழர். ஆமா. இல்ல இப்ப ஏன்னா அங்க ஆதவ அர்ஜுனா ஒரு கேட்டகரி. புஷி ம். ஆனந்து ஒரு கேட்டகரி. எங்கடா நம்ம பதவிக்கு இவரு வந்துருவாருங்கிற ஒரு இது பயம் இருக்கு. சோ ஒரு பக்கம் அவரு நம்ம நிர்மல்குமாருக்கு ஒரு பயம் இருக்கு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு போயிருக்காரு, செங்கோட்டையன் போயிருக்காரு. இப்ப வந்து செங்கோட்டையன் வந்து எந்த இடத்துல வைக்கப்படுவாரு திரு விஜயால? ஒண்ணு பொதுச் செயலாளர் பக்கத்துல வைக்கப்படுவாரா? இல்ல வந்து நம்ம ஒரு ஆதவ அர்ஜுனா பக்கத்துல வைப்பாரா? இல்ல எல்லாருக்கும் முன்னாடியேப்பா எனக்கு அடுத்து இவர் தான் செங்கோட்டையன் தான் அப்படின்னு நினைப்பாரா? அதாவது எப்படி? ஓப்பனா சொல்றேன். ஒரு 2 மாசம், 3 மாசம் செங்கோட்டையனுக்கு ராஜ மரியாதை இருக்கும்.
அப்புறம் அவர தூக்கி ஓரமா உட்கார வச்சுருவாங்க. எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்கோம், தாவேக்கால ஒரு பெரிய பவர் அதிகாரத்துல இருக்கவரு ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா டம்மி. ஓப்பனா சொல்றேன் டம்மி. விஜயை நேரடியாக அணுகக்கூடியவர்கள் 3 பேரு. 1 புசி, 2வது ஜானு, 3வது ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ நீங்க லைன்லயே வச்சுக்காதீங்க. அவர் வந்து ஆமா. நான் பாலிடிக்ஸ். சினிமா நார்த் மாஃபியா. கேமரா. அவர் தனி. ஆனா இந்த நார்த் கேமரா. புசியும், ஜான் மட்டும் தான் நேரடியா விஜய பார்க்கக்கூடிய நபர்கள். மீதி யாரும் பார்க்க முடியாது. ஒரு செய்தி வந்துச்சு நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். செங்கோட்டையன் எப்போது வேண்டுமானாலும் நேரடியாக தலைவர் விஜயிடம் பேசலாம். அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஏன் அந்த செய்திலாம் வரணும்? அப்ப அவ்வளவு இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரும் ஆன நேரடியா ஒரு பேசல. கட்சியா இல்லன்னு அர்த்தம். ஒரு 3 மாசம் பேச வைப்பான். ஐஆர்எஸ் அருண்ராஜ் கூட நேரடியா பேசுவாராம். அப்பப்ப பேசுவாராம். ஆனா ஆனா ஆதவுக்கும், விஜய்க்கும் நேரடி கனெக்ஷனே கிடையாது. சரி இப்ப நம்ம இப்படி ஒண்ணு வச்சுப்போம். செங்கோட்டையனுக்கு பதவி இருக்கு, இல்லங்கிறதெல்லாம் செகண்டரி. அப்படி வச்சுப்போம். வேற கட்சியில இருந்து நாளைக்கு அண்ணாமலை தாவேக்கால சேர்றாரு. மாநில அளவுல இன்னொரு பொறுப்பு குடுப்பீங்களா? ஓபிஎஸ் சேர்றாரு. பொறுப்பு குடுப்பீங்களா? இல்ல அவர் வேற கூட வழி இருக்க இல்லையே. வைத்திலிங்கம் இல்ல, சேர்றாரு. இல்ல எத்தன வேற மாநில வழி இல்லையே. பொறுப்புகள உருவாக்குவீங்க? எத்தன மாநில பொறுப்ப உருவாக்குவீங்க? எத்தன இல்ல பேர்ட்ட விஜய் பிஜேபி பேசுவாரு? இல்ல அ பிஜேபி மாரி ஒரு 10 துணைத் தலைவரு, 10 செக்ரட்டரி இப்படிதான் வச்சுக்கணும். அப்படிதான் வச்சுக்கணும். அப்படிதான் வச்சுக்கணும். இங்க போன செங்கோட்டையன் ஒரு 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 3 மாசத்துல டம்மி பீஸ் ஆவாரு. மரியாதைகள்ல இழந்து ஒரு சாதாரண நபரா மாறுவாரு. அப்ப அவர் உணர்வாரு. ஐய்யய்யோ! தெரியாம ஒரு கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னு உணர்வாரு. விஜய் கிட்ட பேச முடியலையே, நடக்கிற பிரச்சனைகள சொல்ல முடியலையே, ஒரு லாபிக்குள்ள இவர போட்டு தூக்கி அடிப்பாங்க. குஷிக்கும் இவருக்குமே கோல்டு வார் உருவாகும். அது நடக்கும் பாருங்க. இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அவங்களுடைய பதவிய தக்க வச்சுக்கிறதுலயே ஒரு பெரிய போர் நடக்குது உள்ள. அப்படின்னும்போது, இதுல என்ன இவரு இவரு என்ன போய் சஸ்டெயின் ஆயி ஒரு கட்சிய வளர்த்து, ஒரு கட்சியில போய் தாவேகாவுக்கு பாடுபடுவேன், ஆட்சிய பிடிக்க வைப்பேன்னு சொல்றதெல்லாம் என்ன லாஜிக்? செங்கோட்டையனு செங்கோட்டையனுக்கு எத்தன மாவட்டத்துல செங்கோட்டையன் ஆளுங்களுக்கு தெரியும்? கொங்கு மண்டலத்த கூட விட்டுருங்க. நீங்க வச்சுக்கோங்க. மற்ற மாவட்டத்துல என்ன இருக்கு? சரி கொங்கு மண்டலத்துல மட்டும் நீங்க மட்டும் தான் இதுவா? அதிமுகவுல எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் இருக்காரு. திமுகவுல செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர மீறி நீங்க என்ன பெரிய செல்வாக்கு செலுத்திருவீங்க? இப்ப அந்த ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்க்கணும். அப்ப இவரு ஒரு 3 மாசத்துல இவரு ஒரு டம்மின்னு தாவேகாக்கு தெரிஞ்சிரும். தாவேகா ஒரு டம்மின்னு இவருக்கு தெரிஞ்சிரும். இப்ப ஒரே பத்திரிகையாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை வரவேற்க சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. புஷி அண்ணன் தப்பு தப்பா பேசுறாரு. இங்கிட்டு வேற நிர்மல்குமார் யாரும் பேசுறாரு. வரலங்க. வேற யாரும் வரல. நீங்க சங்கி கூட்டத்துல தான் இந்த கட்சியில தொடர்ந்து சேர்றாய்ங்க. ஒண்ணு தேர்ந்த பாஜக இல்ல அதிமுகல தான் சேர்றாய்ங்க. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் விசிக, கம்யூனிஸ்ட், திமுகவுல இருந்து. அங்கிருந்து எவனும் வரல. ஏன்னா அங்க இருக்கவங்கலாம் புத்திசாலியா இருக்காங்க. வேற யாரும் வரமாட்றாங்க. வந்த பாஜகவோட முன்னாள் எம்.எல்.ஏக்கள் பாண்டிச்சேரில இருந்து வந்து சேர்றாய்ங்க. கரண்ட் எம்.எல்.ஏக்கு இங்க என்ன நிலைமைன்னு தெரியும். முன்னாள் எம்.எல்.ஏ வேற அதுலயும். வேற யாரும் வரமாட்றாங்க. சுத்தி சுத்தி அதிமுகவுல இருந்து தான் வராங்க. அப்ப இதுல எந்த வகையில திமுக கிளாஸ்? அதிமுகவுல இருந்து தாவேக்கா போனா அவங்களுக்கு ஒரே எதிரி தான். நீ இங்க இருந்து என்ன எதிர்த்த, இப்ப இந்த சைடுல இருந்து என்ன எதிர்க்கிற அவ்வளவுதான். வேற எந்த பாதிப்பும் திமுகவுக்கு கிடையாது. என்ன ஒருத்தன் இங்க இருந்து கல் எடுத்து அடிக்கிறா, நான் இப்படி தடுக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் இருந்து நின்னு கல் எடுத்து அடிக்கிறா, நான் இப்படி தடுக்க போறேன். 2ம் ஒண்ணு தானே. நீ கண்டிப்பா. இந்த பக்கம் இருந்து அடிக்கும்போது, அதிமுகல இருந்து அடிக்கும்போது கூட உன்ட்ட ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. தடுக்கிறதுக்கு 2 கை வச்சு தடுக்கணும். இந்த பக்கம் நீ சிங்கிளா இருக்க. ஒத்த கையில தடுத்தா போதும்ன்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம. இப்ப எந்த வகையில இது நீ பாதிப்பு என்னன்னு சொல்ல முடியாது. சும்மா ஒரு ஆள் வந்துட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்போம். பேசி அவரே பெரிய ஆளாக்கி விடுவோம். ஒரு ஆள் வந்துட்டாரு. செங்கோட்டையன் வந்துட்டாரு, செங்கோட்டையன் வந்துட்டாரு, நீங்க அப்படிதான் வந்து ஆதவுக்கு ஒரு பெரிய ஹைப் குடுத்தீங்க. ஆதவுடைய மரியாதை என்ன இப்ப? ஆதவோட மரியாதை என்ன? ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல். ஆதவ் அர்ஜுனா யாரு? லாட்டரி மர்மம் யாரு? அப்படின்னு பெரிய செய்திலாம் பெரியதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய மரியாதை என்ன? ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்காரு. அவ்வளவுதான். திரு செங்கோட்டையன் அவர்கள வந்து தாவேக்கு அனுப்பிச்சதே பாஜக தான் அப்படி சொல்றாங்கல்ல. ஏன்னா, துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் செங்கோட்டையன பார்த்துட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு தாவேக்கா தான் போவாரு அப்படின்னு. அவருக்கு என்ன? அதுலருந்து எடுத்துக்கலாமா அவருக்கு எப்படி? என்ன? ஆமா. அவருக்கு என்ன வேலை இங்க? ரொம்ப சிம்பிளா கேட்பேன். அவருக்கு என்ன வேலை? நீங்க என்ன கட்சி? இடைத்தரகரா நீங்க? ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவரு எதுல போறாரு? ஹரித்வார் போறேன்ட்டு போனவரு. போய் அமித்ஷாவையும், நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டு வராரு. ஆமா. 10 நாள் கெடு விதிக்கிறாரு. நான் கெடு விதிக்கலங்கிறாரு திரும்ப. பாஜக தான் எங்களுடைய இதுக்கு காரணம்ங்கிறாரு. திரும்ப பாஜக தலையிடலங்கிறாரு. எல்லாமே செங்கோட்டையன் பேசின வார்த்தைகள். இந்த இந்த இடைப்பட்ட காலத்துல. அதுக்கப்புறமா நான் அதிமுக எல்லாரையும் ஒருங்கிணைக்க போறேன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் கைவிட்டாரு. அப்ப இவருலாம் என்ன அரசியல்வாதி நம்ம பார்க்கணும். நாளைக்கு இவரு மறுபடியும் மாறி திமுக கூட வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அந்த மரியாதை இருக்குமா? ஆச்சரியப்படுறதுக்கு இப்ப இப்ப இருக்க நிச்சயமா இருக்கும். மரியாதை அவரு எந்த கட்சிய தேர்வு செய்றாரோ அத பொறுத்து இருக்கு.
அத பொறுத்து இருக்கு. நீங்க இவரு இப்ப நயனா நாகேந்திரன் வந்து ஒரு பெரிய பெல்ட் வச்சிருக்காரு. சமூக வாக்கு வச்சிருக்காரு. ஆனா அவரு அவரு போய் பாஜகவுல போனாரு. பொறுப்பு குடுத்தாங்க. ஆனா அவரு அங்க சஸ்டெயின் ஆக முடியுதா? ஒரு மரியாதை இருக்குதா? பிராமின் லாபீஸுக்கும் அவருக்குமே ஒரு தனியா ஒரு கோல்டு வார் நடக்குது. அப்ப அவரு எங்க உண்மதான். போறாரு, எத தேர்வு செய்றாருன்றத வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா தோழர். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி தோழர். நிச்சயமா. நன்றி தோழர். நன்றி தோழர்.